துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா. எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 143 முதலாம் வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அன்பானவர்களே, அநேக நாட்களாய், அநேக சமயங்களில், அநேக சூழ்நிலைகளில் காலங்கள் மாறணும், சூழ்நிலை மாறணும், பலவீனம் மாறணும், நோய்கள் மாறணும், குடும்பம் மாறணும், பிள்ளைங்க மாறணும், இப்படி நிறைய மாறுதலுக்காய் ஜெபிச்சிருப்போம். ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்திருக்காது. நம்முடைய விண்ணப்பத்திற்கு தேவன் செவி கொடுத்த மாதிரி இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை தாவீது நிறைய கடந்து இருக்கிறார். ஆனால் தான் அவருடைய இக்கட்டுக்குள்ள போகும் பொழுது ஒரு கொடிய சூழ்நிலை, கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் கண்டம் காணாம போயிட்டாரோ, என் ஜெபத்துக்கு பதில் தராம போயிட்டாரோ அப்படின்னாலும் யோசிக்க வைக்க வேண்டியதான சூழ்நிலை அவர் கடக்கும் பொழுது அவர் சொல்றார், என் ஜெபத்துக்கு, என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க. நீர் கண்டம் காணாதவர் போல இருக்கக்கூடாது. எப்படி நீங்க பதில் கொடுன்னு கேட்கிறேன்னா, என் நீதியை வச்சு இல்லை, என் உத்தமத்தை வச்சு இல்லை சாமி நான் கேட்கறது. ஏன்னா நாங்க பாவிங்க, நாங்க குறை உள்ளவர்கள். ஆனா என் ஜெபத்துக்கு பதில உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். பதிலை தேடும் போது சுய நீதியை வைக்காதீங்க. பிரியமான தேவனுடைய உண்மையின் படியும் அவருடைய நீதியின் படியும் எனக்கு உத்தரவு கொடுங்க சாமின்னு கேளுங்க. அவர் உண்மை உள்ளவர், உங்களுக்கு உத்தரவு கொடுக்க. அவருடைய உண்மையை நீங்க முன் வச்சு ஜெபிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலையும் உங்களை தேவன் வந்து கைவிட மாட்டார். எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு பதில் அளிப்பார். அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பிரியமானவர்களே, பரிசுத்த பிதாவே, ஆம் சுவாமி, என் ஜெபத்தை கேளுங்க, என் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவியே சாயும், உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். ஆம் சுவாமி, அநேக நாட்களா எங்களுடைய ஜெபங்களுக்கு தடையாயிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை நீங்க பார்க்கிறவர் அல்ல, உங்க உண்மையை நீங்க பார்த்து உங்க நீதியின்படி குடும்பங்களிலே தவிக்கிற தமது பிள்ளைகளுக்கு, வியாதியில தவிக்கிற தம் பிள்ளைகளுக்கு, பண நெருக்கடியில தவிக்கிற தம் பிள்ளைகள், நிந்தை அவமானங்கள்ல தவிக்கிற சத்துருக்களோடு கூட சிக்கி போராட்டங்கள் அனுபவிக்கிற தமது மக்களுக்கு இன்னைக்கு உத்தரவு வரட்டும். கர்த்தர் அப்படி செய்ததற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே.
God bless you, church. Have a blessed day. Amen.